ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், சென்னை அணி வேறு வெற்றி பெற்றுச்சு. கண்டிப்பாக புள்ளி பெட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ஸை தொட்டுட்டுன்னு கூட சொல்லலாம். அதனால் பேலன்ஸ் வர 3ல் 2 ஜெயிச்சா சென்னை அணி 100% குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. இதை தொடர்ந்து இந்த வெற்றியை குறித்து நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் சில பல கருத்து சொன்னார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுவும் நம்ம தோனி போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் பற்றி சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. இந்த வெற்றிக்கோசம் நாங்கள் நிறையா உழைச்சி இருக்கோம், பிளான் பண்ணி தான் வந்தோம். டாஸ் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நான் போலிங் தான் எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கும் டாஸ்க்கு ராசி இல்லை. அதனால் அது ஏதோ பண்ண முடியாது, இயற்கை. அதனால் அது நாங்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துன்னு நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தோம். அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திராவை நான் எடுத்துகிட்டு வரலான்னு நான் ஃப்ளெமிங் கிட்டே பேசினேன். ஆனால் தோனி தான் சாந்தனருக்கு வாய்ப்பு கொடு, அவர் இறக்கு இந்த மேட்ச் அப்படின்னு சொன்னார். நான் பேசினேன், இல்லை ஜடேஜா இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஏன் சாந்தனர் எடுத்துன வரைக்கும் நிறைய அவர்கிட்ட ஆலோசனை பண்ணேன். ஆனால் தோனி தான் இல்லை இந்த பிச்சு கரெக்டாக சூட்டபுளாக இருப்பான், சாந்தனர் எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி சாந்தனர் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கு செமையாக பண்ணிட்டாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரன் கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த கேமே கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லோ ஸ்கோரிங் இந்த 167 ரன்லாம் அசால்ட்டாக அடிச்சிடுவாங்க. பவர் பிளேயில் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பவர் பிளேயில் 2 ஓவர் போட்டு 4 ரன் விட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால தான் எங்களை இவ்வளோ தொலை வந்தோம். சூப்பராக போட்டார். 3 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். அதனால் சாந்தனர் எடுத்துகிட்டு வந்தது முக்கிய காரணமே தோனி தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தோனி போடுற மாஸ்டர் பிளானே வேறு தாங்க. நீங்கள் ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன். ஆனால் ஃபீல்ட் செட்டில் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு பாலும் கேமராமேன் ஃபுல்லாக தலையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட ஃபீல்டிங் செட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக இந்த சைடு போடு அடிப்பான், விக்கெட் இவங்க கரெக்டாக ஃபீல்டிங் நிற்க வைக்கிறாரு. அதனால் நிறைய பேர் தலையை விரும்புறதுக்கு காரணமே இதுதான். ஆனால் பஞ்சாப் அணி நல்லா முயற்சி பண்ணாங்க. நம்ம கோட்டையில் நம்மளே அடித்தாங்க. இந்த மேட்ச் நம்ம தோற்றுருந்தோம். கண்டிப்பாக வீட்டுக்குன்னே சொல்லலாம். அதனால் ரன் ரேட் நம்மளது ப்ளஸில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா புள்ளி பெட்டியில் 3ஆவதுல இருக்கும். நம்ம அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஜி அணி இருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க. எல்ஆர்ஜி வேறு லாஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க, இன்னும் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு போட்டியில் சன்ரைசர்ஸும் எல்ஆர்ஜி அணி தோத்தா நம்மளுக்கு பிளே ஆஃப்ஸு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் சென்னை அணி வெற்றி பெற்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாந்தனர் உள்ளே எத்துன்னு வந்தது கரெக்டாக தப்பா அப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.